குட் ஈவினிங் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாளைக்கு நிஃப்டி ஆப்ஷன்ஸில் எந்த ஸ்ட்ரைக்கு என்ன லெவலுக்கு மேலே பை பண்ணலான்றதை பற்றி பார்க்க போகிறோம். மார்க்கெட் முடிஞ்சிருக்க இடம் பார்த்தீங்கன்னா 24,413 இடத்த முடிஞ்சிருக்கு. அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ் நேற்றைய க்ளோசிங்லேருந்து 65 பாயிண்ட் மைனஸில் முடிஞ்சிருக்கு. நம்ம இப்போ பார்க்க போகிற கால் வந்து 24,400 கால் வந்து பார்க்க போகிறோம். இந்த கால் 75 ரூபாய்க்கு மேலே இருந்தால் பை பண்ணுங்கள். இது ஆல்ரெடி வந்து 87 தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம சொல்கிற லெவலில் இதுலேருந்து 7 பாயிண்ட் 75 பை பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் ஆஸ் யூஷுவல் 10லேருந்து 15 பாயிண்ட் போட்டுங்க. ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 100 வச்சுக்கிங்க. செகண்ட் டார்கெட் வந்து 125 வச்சுக்கிங்க. தேர்ட் டார்கெட் வந்து 150. ஸ்டாப் லாஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக போடுங்க. ஏன்னா நாளைக்கு எக்ஸ்பைரின்றதால இந்த மணிக்கு மட்டும்தான் வேல்யூ இருக்கும், அவுட் த மணிக்கு அந்த வேல்யூ இருக்காது. நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணவும் முடியாது. ஏன்னா இந்த எக்ஸ்பைரி வந்து 0 ஆகிடுச்சுன்னா நீங்கள் வாங்கின இடத்துலேருந்து இந்த ப்ரைஸ் மேலே வந்தால் தான் மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகி மேலே போகும். இல்லைனா இந்த லெவல்லேருந்து கீழே போயிட்டு 0 ஆகிடும். அதனால் நம்ம சொல்கிற லெவலை வந்து நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணி செல்ஃபாக நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த லெவல் வந்தால் மட்டும் கால் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி எடுத்துட்டிங்கன்னா அது வந்து அந்த லெவல் வராமலே போயிடும். ஏன்னா நம்ம சொல்கிறது எல்லாமே பிரேக் அவுட் லெவல்ஸு, சரிங்களா? அதாவது 24,400 காலை வந்து 75 ருப்பீஸுக்கு மேலே இருந்தால் பை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டார்கெட் 125, ஃபஸ்ட் டார்கெட் வந்து 100, செகண்ட் டார்கெட் 125, தேர்ட் டார்கெட் 150. அடுத்து பார்க்க போகிற கால் வந்து 24,450 கால் பார்க்க போகிறோம். இது முடிஞ்சிருக்கிற இடம் பார்த்திங்கன்னா 61. இதுவும் ஒரு 10 பாயிண்ட் மேலே தான் முடிஞ்சிருக்கு. நீங்கள் வாங்க வேண்டிய இடம் 51. ஸ்டாப் லாஸ் வந்து 40, 10 பாயிண்ட் போட்டுங்க. ஃபஸ்ட்டு டார்கெட்டு வந்து 75 வந்து போட்டுங்க ஃபஸ்ட் டார்கெட்டு. செகண்ட் டார்கெட் வந்து 97. ஸ்ட்ரிக்டாக வந்து ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து மார்க்கெட்டு மேலே போயிட்டு கீழே வந்தாலும் உங்களுக்கு வந்து பெரிய லாஸ் இருக்காது. அதனால் நீங்கள் வந்து அடிக்கடி நம்ம சொல்கிறது ஸ்டாப் லாஸை பற்றி தான் அதிகமாக சொல்லிகிட்ருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம சொல்ல மறந்துட்டோம். இப்போ நம்ம வந்து உதாரணத்துக்கு 24,000 இது ஒரு ட்ரேடிங் மெத்தடு. நீங்கள் லாஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்கு, அப்படியே லாஸில் போனாலும் திரும்ப ப்ராஃபிட் எடுக்க நல்ல வாய்ப்பு. இந்த மாதிரி மெத்தடு யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம சொல்கிற லெவல் வந்து 75. சப்போஸ் இந்த 24,400 கால் வந்து 75க்கு மேலே மெயின்டைன் ஆகலைன்னா நீங்கள் டைரெக்டாக அந்த புட்டை போய் வாட்ச் பண்ணலாம். ஒருவேளை அந்த புட்டு வந்து, அதாவது நான் சொல்கிற 24,400 புட்டு வந்து 75க்கு மேலே இருந்தால் நீங்கள் வந்து புட்டு வாங்கிக்கிறது நல்லது. அந்த லெவல்ஸை வந்து இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். இது வந்து அதுக்கு ஈக்குவலாகவே நல்ல ப்ராஃபிட் தரும். அதாவது நம்ம கொடுக்குற 2 லெவலுமே காலுக்கும் அதே லெவல் தான், புட்டுக்கும் அதே லெவல் தான். இந்த லெவல் வந்து எது மெயின்டைன் பண்ணுதோ அந்த சைடு வந்து மார்க்கெட்டு வந்து போயிடும். ஒருவேளை புட்டு வந்து 75க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் கீழே போயிடும். ஒருவேளை கால் வந்து 75க்கு மேலே இருந்தால் கால் சைடு மார்க்கெட் போயிடும், சரிங்களா? இது வந்து நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஏன்னா எல்லா நாளும் நம்ம கொடுக்குற லெவல்ஸ்லாம் அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி எப்படி போனதுன்றதை இந்த ஒரு காலை வந்து பார்த்துட்டு நம்ம இன்றைக்கி எப்படி போனது, எப்படி ட்ரேட் பண்ணிக்கலான்றதை பற்றி நான் சொல்கிறேன். அதே போல் தான் அந்த 450 கால் நம்ம கொடுக்குறோம். இது 50 ரூபாய்க்கு மேலே இருந்தால் பை பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் வந்து 10 பாயிண்ட் போட்டுங்க. அதாவது 40 ரூபா. ஃபஸ்ட் டார்கெட் 75, செகண்ட் டார்கெட் 100. இது போட்டுங்க. ஒரு வேளை நம்ம கொடுக்குற லெவல் வந்து இந்த புட்டு மெயின்டைன் பண்ணிட்டா, ஆல்ரெடி மேலே தான் இருக்குது 40 பாயிண்ட்டு, அது வந்து 50 ரூபாய்க்கு மேலே இருக்கிறது கொஞ்சம் மார்க்கெட்டு வந்து நெருடலான விஷயந்தான். ஏன்னா 90 பாயிண்ட்டுன்றது இந்த லெவல் வந்து மீட்டாக 40 பாயிண்ட் கீழே போனால் தான் புட்டு சைடு வந்து, அதாவது கால் சைடு வந்து ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம சொன்ன லெவல் வந்து பார்த்திங்கன்னா 50, இது இருக்கிற லெவல் வந்து 40. ஆல்மோஸ்ட் இது வந்து அட்லீஸ்ட் ஒரு 75க்கு கீழே வந்தால் தான் மார்க்கெட் வந்து மேலே போகுன்றதை ஞாபகத்தை வச்சிங்க. மெயினாக அந்த 400 கால் வந்து பக்கத்தில் இருக்கிறதால உங்களுக்கு வந்து 400 காலையும் புட்டியும் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். 75 ருபீஸ்க்கு மேலே யார் இருக்காங்களோ அந்த சைடு வந்து மார்க்கெட் போய்டுன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்து வந்து 24,500. இது எக்ஸாக்டாக 40 ரூபாயில் தான் இருக்குது. நீங்கள் 40 ரூபாய்க்கு மேலே இருந்தாலே பை பண்ணிக்கலாம்.
ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 50, செகண்ட் டார்கெட் வந்து 65, தேர்ட் டார்கெட் வந்து 75. ஏன்னா இது அவுட் த மணின்றதால நம்ம 10 பாயிண்ட் தான் கொடுக்குறோம். எக்ஸ்பைரின்றதாலும் நம்ம வந்து கம்மியாக தான் கொடுக்குறோம். அடுத்து நம்ம வந்து இன்றைக்கி இன்றைக்கி காலையில் நம்ம வந்து என்ன கொடுத்துருந்தோன்னா 24,500ன்ற கால் வந்து 91 ரூபாய்க்கு மேலே இருந்தால் பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது வந்து ஒரு வேளை நீங்கள் பை பண்ணியிருந்தா நம்ம சொன்ன பாயிண்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு போகலை 95 தான் நம்ம சொல்லியிருந்தோம். 91 எக்ஸாக்டாக அது ரூபா தான் மேலே போச்சு. அதுக்கப்புறம் நிற்க முடியாமல் கீழே வந்துடுது. நீங்கள் அதே லெவலில் வந்து 500 காலுக்கு நம்ம 91 கொடுத்தோம் இல்லைங்களா? இப்போ நீங்கள் ஏன் புட்டு எடுக்குன்றதை நான் சொல்கிறேன். அந்த லெவலை வந்து புட்டு மெயின்டைன் பண்ணிச்சு. நம்ம கொடுத்த 91 அப்படின்ற லெவலில் வந்து கால் மெயின்டைன் பண்ணாமல் புட்டு வந்து என்ன பண்ணிடுச்சு, நம்ம சொன்ன பாயிண்ட்லேருந்து கிட்டத்தட்ட அது வந்து லோவே பார்த்தீங்கன்னா 108 தாங்க. அப்போ புட்டு தான் வந்து அதிகமாக இருக்குது. நம்ம கொடுத்த லெவல்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட 17 பாயிண்ட் அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து எப்போ நீங்கள் வந்து புட்டு எடுத்துக்கலான்னா, அந்த கால் எப்போ 91 ரூபாய்க்கு கீழே வந்தோடனே 91 ரூபாய்க்கு கீழே தான் வரப்போகுதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, புட்டு வந்து 91 ரூபாய் கிட்டத்தட்ட 17 பாயிண்ட் மேலே இருக்குது. அதனால் காலுக்கு வந்து சான்ஸ் கொடுக்கறது கம்மின்றது அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா வந்து 400 கால் நம்ம பார்க்குறது 400, நம்ம சொல்கிறது 500 கால் பார்த்தீங்கன்னா 91 தான் நம்ம வந்து மேலே இருந்தால் இல்லை 91 அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோல்ட் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லியிருந்தோம். அது பாருங்கள் எக்ஸாக்டாக கீழே வந்து போச்சு. அப்போ இந்த இடமே தெரிஞ்சு போச்சு அந்த லெவலில் வர போகிறதில்ல. ஏன்னா இந்த 500 புட்டு வந்து நம்ம சொன்ன காலோட லெவலை மெயின்டைன் பண்ணதால் மார்க்கெட்டு வந்து கீழே போயிடுச்சு. ட்ரேடிங் பண்ணும்போது நீங்கள் வந்து 2 லெவலையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். கால் வந்து நம்ம சொல்கிற லெவலுக்கு மேலே இருக்கா, இல்லை புட்டு வந்து நம்ம சொல்கிற அளவுக்கு மேலே இருக்கான்னு பார்த்துட்டு எது வந்து எதுக்கு மேலே ஓவர்டேக் பண்ணி போகுது, எது வந்து மேலே இருக்கோ அந்த சைடு மார்க்கெட் போகுதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு காலை புட்டு எடுத்துக்கோங்க. ஒரு வேளை 2 லெவலையுமே இப்போ நம்ம இன்றைக்கி நாளைக்கு கொடுக்குற லெவல் வந்து பார்த்திங்கன்னா 75, காலும் 75 கீழே போகுது, புட்டும் 75 கீழே போகுதுன்னா நீங்கள் வந்து ட்ரேடிங்கே பண்ணக்கூடாது. இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம கொடுக்குற 2 லெவல்ஸுமே ஒன்று கால் அந்த லெவலை சப்போர்ட் வச்சுக்கிட்டு மேலே போகணும், இல்லை புட்டு அதை சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு மேலே போகணும். அப்படி இல்லாமல் 2மே 75 கீழே போச்சுன்னா அன்றைக்கி வந்து நோ ட்ரேடிங் டே அப்படின்றது. ஏன்னா 2மே 0 ஆக போகிறதுன்றத நீங்கள் புரிஞ்சிக்கணும். நீங்கள் லெவல்ஸ் இப்படி தான் எடுக்கணும். ஏன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் சைட்வேஸ் போக ஆரம்பிக்குது. மேலேயும் கீழேயும் போகிறதால நீங்கள் 2 லெவலையும் வாட்ச் பண்ணி தான் பார்க்கணும். இவ்வளோ நாள் வந்து மார்க்கெட் வந்து ஒரே ட்ரெண்டாக இறங்கினாலும் ஏறி வந்து ஒரே ட்ரெண்டாக இருந்தது. மார்க்கெட்டுக்கு என்ன இப்போ பிரச்சனையாக இருக்குன்னா 24,500 வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஆகிடுச்சிங்க. 24,500ன்ற லெவலை வந்து தாண்டுமான்றது சந்தேகத்தில் இருக்குது. அதுவும் மெயினாக வந்து 536க்கு மேலே க்ளோஸ் பண்ணுமா, நாளைக்கு போயிட்டு திரும்பிடுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எல்லா நாளும் பார்த்தீங்கன்னா 500 கீழே தான் க்ளோஸ் ஆகிட்டுருக்கு. 500 கிட்ட போகுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 504 போகுது, கீழே இறங்கிடுச்சு. அதனால் 500 வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலாக 2-3 நாளாக இருக்குது. ஒருவேளை இதையே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தால் மார்க்கெட் வந்து கீழே போயிடும். அடுத்த லெவல் சப்போர்ட் பார்த்திங்கன்னா 250க்கு போக வாய்ப்பு இருக்குது. அதனால் மார்க்கெட் இனிமேல் அப் ட்ரெண்டுக்கு திரும்பணுன்னா மார்க்கெட் வந்து 500க்கு மேலே இருந்தால் தான் திரும்பும். இல்லைனா மார்க்கெட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகி கீழே தான் போயிட்டுருக்கோம். 500ன்றது முக்கியமான லெவலுன்றதை புரிந்துக்குங்க. இது பட்ஜெட்டோட இம்பேக்டாக கூட இருக்கும். பட்ஜெட் ஒரு வேளை சரியில்லாமல் கூட மார்க்கெட்டு மேலே போக யோசிச்சுட்டு திரும்புது. ஒரு வேளை வேறு ஏதாவது நல்ல நியூஸ் வந்தால் இந்த லெவலை தாண்டி போக வாய்ப்பு இருக்குது. 24,500 வந்து ஒரு மிட் பாயிண்ட் மேலே போல் இருக்குது. 24,500க்கு மேலே போனால் தான் மார்க்கெட்டு மேலே போகும், இல்லைனா கீழே தாங்க போகும். அடுத்த வீடியோவில் நான் வந்து பேங்க் நிஃப்டியும் ஸ்டாக் ஆப்ஷன் பற்றி லெவல்ஸ் போடுறேன். இந்த வீடியோவை வந்து உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தரேன், கால் பண்ணுங்கள். அதேமாரி நம்ம வந்து இது இன்னும் எக்ஸாக்டாக நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலான்றதை பற்றி நம்ம வந்து கோர்ஸ் எடுக்கலான்னு இருக்கோம். இந்த கோர்ஸில் வந்து இது மாதிரி நிறைய நுணுக்கங்கள் இருக்குது. ஆப்ஷனில் எதுக்கு மேலே இருந்தால் நம்ம வந்து பை பண்ணி ஹோல்ட் பண்ணலாம், எந்த லெவலுக்கு எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வைக்கலான்றதை நீங்களே வந்து புரிஞ்சுக்கிட்டு பண்ணுற மாதிரி நம்ம வந்து
கோர்ஸ் சொல்லித் தரலான்னு இருக்கோம். இது வந்து மேலும் விவரங்கள் தெரியணும்னா என் நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. மேலும் மற்றொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.